பாமணி பஞ்சாயத்து சத்திரத்தடியில் சுந்தரபுரி தெருவில் நாங்கள் குடியேறி ஒரு 40 வருஷமாக அந்த இடத்துல இருக்கிறோம். 19 வருஷம் ஆகுது. என் வீடு கட்டி 4 நட தூர் வாரினாங்க. இந்த லைனில் எங்கள் வீட்டு லைன்லலாம் தூர் வாரினது கிடையாது. இந்த நட கொண்டாந்து வச்சு தூர் வாரி என்னோடய மணக்கட்டில் இருந்த வேர்கட்டை எல்லாமே பறித்து அதை விற்றுட்டாங்க. அந்த மரம் இதை பறிக்கும்போது நாங்கள் தடுத்தோம். நாங்கள் ஒரு 14 பேர் இந்த வீட்டில் இருக்கிறோம். மேலேயும் கீழேயும் எல்லோரும் தடுக்கும்போது உங்களுக்கு தடுப்பு சவுறு கட்டி தர்றதாக சொல்லிட்டு தான் மரத்தை எல்லாம் வேரோட பறித்து எல்லாம் பண்ணி மண் வரைக்கும் விற்றுட்டு என் வீடு அப்போது நான் வீடு கட்டும்போது 6 அடியில் இருந்த குளம் இன்னைக்கு 15 அடியில் இருக்கு. நோண்டி தூர் வாரி மண்ணை விற்றுட்டாங்க மண்ணை. என் வீடு இன்னைக்கு சாஞ்சிட்டு நாங்கள் 13-14 பேர் அந்த வீட்டில் பச்சை பிள்ளை வரைக்கும் இருந்தோம். ஊராட்சி பஞ்சாயத்தில் தான் இது பண்ணி இதெல்லாம் எடுத்து வெட்டினாங்க. சிவகுமார் தான் என்னமோ சிவகுமார்னு சொல்கிறாங்க சார். எங்களுக்கு அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அவங்க தான் வெட்டி கான்ட்ராக்டெல்லாம் வெட்டினாங்களாம். எங்களுக்கு இது வரைக்கும் இந்த இடத்துக்கு இன்னும் அவர்னால் பாதிக்கப்பட்டது நாங்கள் தான். அண்ணன் எங்கள் இடத்துக்கு எதுவும் செஞ்சு தாரேன்னு சொல்லலை. என் வீடு சுத்தமாக சாஞ்சிருக்குது. நாங்கள்லாம் கோயிலில் தான் உட்காந்துருக்கோம். ஜாமெல்லாம் கோயிலில் தான் இருக்குது. நாங்கள் இது திருவாரூர் கலெக்டர் அவங்க கொடுத்தோம். மனுவெல்லாம் கொண்டு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு பார்த்து அது என்னன்னு செஞ்சு எங்கள் வீடை நிமித்து கொடுக்கறதுக்கு உள்ள வாய்ப்பு எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எங்களுக்கு பொருளாதாரங்கள் கிடையாது. இந்த வீடு ஒன்றின்தான். அதை என்ன செய்யணுமோ பார்த்து எங்களுக்கு இந்த வீட்டை சரி பண்ணி கொடுக்கவும். நாங்கள் பிள்ளைங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு கோயிலில் தான் உட்காந்துருக்கோம். நீங்கள் இதை சிஎம் செல்லுக்கும் இதை அனுப்புறதுக்குள்ள அறிகுறியாக கேட்குறோம். எங்கள்கிட்ட வேறு வழி இல்லை. இந்த வீடு தான் இருக்குது. இன்னைக்கு 5 நாளாக நாங்கள் கோயிலில் தான் இருக்கிறோம். என் வீடு இந்த மாதிரி ஆயிட்டு மண்ணை தூர் வாரினாத்தினால் ஒண்டின்தான் அந்த மாதிரி ஆனது. இந்த இடத்துல 19 வருஷம் ஆகுது நாங்கள் வீடு கட்டி இந்த இடத்துல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.